இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கடல் பாசி, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுருங்க. நான் இதெல்லாம் ஒரு பாக்கெட்டில் இருக்கிறது வாங்கியிருக்கேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி விடலாம். இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் ஓரளவு வதங்கிச்சு. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு போட்டால் இப்போயே இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடும். நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயமும் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு புதினா போட்டுக்கலாம். ஒரு சில பேர் தக்காளி சாதத்துக்கு புதினா போட மாட்டாங்க. புதினா போட்டால் இது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம தக்காளி சாதம் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது, குஸ்கா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசிச்சு விட்றலாம். இப்போ இந்த புதினா நல்லா வதங்கட்டும். நம்ம ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ தக்காளி ஊற்றிக்கலாம். நம்ம தக்காளி ஒரு சில பேர்த்துக்கு தக்காளி சாதம்னா ரொம்ப பிடிக்கும். தக்காளி பொறுக்கி வச்சு அந்த தோலெல்லாம் சாப்பிட்றதுக்குள்ளே நமக்கு போதும் ஆயிரும். அதுக்காக தான் இந்த ஈஸியான டிப்ஸ். இந்த மாதிரி தக்காளியை நல்லா அரைச்சிட்டு ஊற்றுனீங்கன்னா தக்காளி அதிகமாக இருக்கிற மாதிரியும் இருக்காது, சூப்பராக இருக்கும். தக்காளி இதுக்கு நம்மளுக்கு அதிகமாகவும் தேவை இருக்காது. இப்போ நல்லா வதக்கி விட்டுலாம். தக்காளி நம்ம எப்படி தக்காளி அரிஞ்சு போட்டு நம்ம எப்படி ரொம்ப நேரம் வதக்குறோமோ அதே மாதிரி இப்போ இந்த தக்காளியும் ரொம்ப நேரம் வதக்கணும். நம்ம இது நல்லா எண்ணெய் திரண்டு வர வரைக்கும் இந்த தக்காளி வதக்கணும்னா தான் தக்காளியோட டேஸ்ட் சாப்பாட்டில் இறங்கும். இப்போ இது வதங்குறப்பே நம்ம தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். நம்ம இப்போ நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ இதுக்கான மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். நான் பிரியாணி பொடி போடுறேன். பிரியாணி பொடி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் பிரியாணி பொடி போடுறேன். இந்த பிரியாணி பொடி கடையில் வாங்கின பொடி. நான் பிரியாணி பொடி மட்டும்தான் போட போகிறேன். ஏன்னா காரம் ரொம்ப நாங்கள் சேர்க்க மாட்டோம், அதனால கொஞ்சமாக தான் போடுறோம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறப்போ நல்லா கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் நம்மளுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. இந்த தண்ணி நல்லா சுண்டி மசாலா மட்டும்தான் இருக்கணும், அந்த மாதிரி வரணும். ஏன்னா நம்ம தக்காளி சாறு தான் போயிருக்கு. நம்ம இது சுண்டணும். நம்ம தக்காளி பெரட்டுறப்போ எப்படி வருதோ அதே மாதிரி இப்போ பெரட்டுங்க. 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். நம்ம இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருக்கேன். அப்படி இருக்கு பாருங்கள். ஏதோ ஒரு 10-20 தக்காளி போட்டு ரெடி பண்ண மாதிரி இருக்கு. நான் வெறும் 4 தக்காளி தாங்க போட்டிருக்கேன். 4 தக்காளிக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். எப்படி சாந்தெல்லாம் எவ்வளோ அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இது எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றிடலாம். நான் ஒரு 2 ஆள் சாப்பிட்றதுக்கு தான் தண்ணி எடுத்திருக்கேன். சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த அளவுக்கு அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றுங்க. ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு விதமாக தண்ணி ஊற்றுற மாதிரி வரும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கிண்டி விட்டுருங்க. நான் ஆல்ரெடி இது வணங்குறப்பே உப்பு போட்டிருக்கேன், அதனால உப்பு போதுமாங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. நம்ம அரிசி போட்டுட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா அரிசிக்கும் சாப்பாடுக்கும் அரிசிக்கும் கொஞ்சம் தண்ணி உப்பு வேறுபடும். அப்போ பார்த்துக்கலாம் நம்ம. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம தேவையான அரிசி போட்டுக்கலாம். நம்ம இப்போ அரிசி போட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு நம்மளுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி மட்டும்தான் ஊற்றி உப்பு இருக்கான்னு பார்த்தோம். இப்போ அரிசி போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்குது. நம்ம நார்மல் சாப்பாடை விட லைட்டாக கொஞ்சம் உப்பு தூக்கணும். அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்போ உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். நான் இப்போவும் கல் உப்பு தான் போடுறேன். இப்போ இது கொதிச்ச உடனேயும் கொத்தமல்லி புதினா கொஞ்சோண்டு மேலே தூவி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம்.
இப்போ போட்டாச்சு. இப்போ மூடி ஒரு 2 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன். இப்போ நல்லா விசில் அடங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நல்லா கிண்டி விடுவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்குது பாருங்கள். நான் வீட்டு அரிசி தான் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். எங்கள் வீட்டில் தக்காளி சோறுனா மட்டும் நிறையா பேர் சாப்பிடுவோம். நிறைய பேர் சாப்பிட்ற அளவுக்கு இவங்க சாப்பிட்ருவாங்க. அதனால் நான் இன்றைக்கி 2 ஆள் சாப்பிட்றதுக்கே நான் இவ்வளோ சாப்பாடு போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா, இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.